அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, எல்லாரும் தாய் கிழவி படத்தை பாருங்கள். என்னங்க குருஜி ப்ரொமோஷனில் இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பணவளக்கலை பயிற்சிக்கு வந்தவங்க யார் ஒருவரும் தாய் கிழவி படத்துக்கு போனால் குருஜி கடந்த 15 வருஷமாக என்ன சொன்னாரோ அதோட சூட்சமத்தை தான் இந்த படத்தில் ஒரு கலையாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆர்ட் ஃபார்மில் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும். பணவளக்கலையில் சொன்ன பல்வேறு விதமான ரகசியங்களை இங்கே பல வேறு விதமாக அதே விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான 5 விஷயத்த சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சினிமா பார்க்குற பழக்கமே இல்லைனாலும் சரி, தனியாக போய் உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா பணம் பெருகும், தைரியம் பெருகும், மனோபலம் பெருகும், கருணையும் அன்பும் பெருகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க மேலே மிக பெரும் மதிப்பும் உண்டாகும். ஸோ முதல்ல இந்த திரைப்படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், நடிகர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் கோயம்புத்தூர்லேருந்து மலேசியா வர்றதற்காக சென்னை வந்தேன். சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய டைமில் ஒரு கேப்பில் நான் என் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை டைம் பாஸுக்கு தான் உள்ளே போய் பார்த்தோம். பட் சூப்பராக இருந்துச்சு. அப்போவே ஒரு பதிவு போடலான்னு பார்த்தோம். ஃப்ளைட் ட்ராவல் ஹரிவரினால் பண்ண முடியல. ஸோ இப்போ மலேசியா வந்து என்னோடய ரெகுலர் பூஜை, மந்திர ஜபங்கள், கூட்டு பிரார்த்தனைலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பதிவு செய்கிறேன். ஸோ இந்த படத்தை நான் முதல் 20-30 நிமிஷம் பார்க்கல. ஸோ அதனால் அதற்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், ஒன்று, ஒரு உறவுக்கு ஒன்றுன்னா யார் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆள் பொறுப்பெடுத்துட்டா மற்றவங்களும் பொறுப்பெடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ உங்களோட உறவுகளுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட மற்ற உறவுகளும் உங்கள் மீது பொறுப்பெடுத்துக்குவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு நபருமே தனிப்பட்ட முறையில் ஓனாக சம்பாதிக்கணும், முழுசாக சம்பாதிக்கணும், ஒரு சுய வருமானம் இருக்கணும், ஒரு சுய தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். இது அந்த காலத்திலேருந்தே தமிழர்களோட மிக முக்கியமான விஷயம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையின்றி ஒத்துக்கொள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வேத வாக்கு. இப்போ அது இல்லை. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதும் கூட கிளாஸ்லேயே வந்து நெசவுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, ஆசாரி கார்பெண்டிங் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இல்லை. அது கற்றுக்கிட்டோம்னா நம்மளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் ஒர்க்கெல்லாம் செய்யலாம். ஸோ சுயதொழில், இது 2. மூணாவது விஷயம், பணம் பெருக்கணும். ஒவ்வொருத்தரும் பணத்தை பெருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது எல்லாராலையும் முடியும், பணத்தை பெருக்கிறது சிந்திக்கிறவனால தான் பெருக்க முடியும். அதுவும் அந்த படத்தில் வரக்கூடியது 6-500 ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனம். நான் அதைத்தான் சொல்லுவேன். உனக்கு 1 ரூபா வந்தாலும் அதில் 1 பைசா சேமி. 1 காசு பெருகி 1 காசு சேமித்தா 2 காசாக பெருகுமாகமா. ஓகேங்களா? ஸோ அதனால் காசு வர வர என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி வாயை கட்டி வயிற்று கட்டியாவது சேமிங்க. இப்போ சேமிக்கிறது சிறுசாக தெரியலாம், ஆனால் சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது காசை பார்க்கும்போது 100% தெரியும். அதற்கப்புறம் நம்ம பணவளக்கலையில் வரவங்களுக்கு நான் தங்க பரிகாரம்னு ஒரு பரிகாரம் சொல்லித்தருவேன். தங்கத்தை வாரம் வாங்குங்கன்னு. அதையே அந்த படத்தில் அந்த படத்தோட ஹீரோயின், கதையின் நாயகியான ராதிகா அவங்களும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சோண்டு தங்கம் வாங்கி 300 சவரன் நகையை கடைசியாக சேர்த்து வச்சு குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆனந்தமாக தருவாங்க. நானும் சொல்கிறேன், 300 சவரன் சேர்த்துவோமான்னு தெரியாது, ஆனால் ஒரு பொட்டு தங்க காசு சேர்த்த முடியும். 500 ரூபாய்க்கு வாரம் தங்கம் வாங்கி சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒரு பெரும் தங்கம் உங்கள் வீட்டில் இருக்கும். தங்கம் வாங்கிறது ஒரு பரிகாரம், ஆனால் அது உங்கள் வீட்டுக்கு வரும்போது அது ஒரு முதலீடாகவும் மாறும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இதை கடைபிடிங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்வில் உருவாகும். அது இல்லாமல் இந்த படம் வாய் விட்டு நான் சிரித்தேன். நானும் என் மனைவியும் வாய் விட்டு சிரித்தோம். ஸோ வாய் விட்டு சிரித்தாவே நோய் விட்டு போகும். ஸோ வாய் விட்டு சிரியுங்க, குடும்பத்தோட ஒற்றுமையாக இருங்க, காசை பெருக்குங்க, காசு சம்பாதிக்கிற புது விஷயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், உங்களோட உறவுகளுக்கு முன்னில்லுங்கள். அதுவே உலகத்தின் மிகப்பெரிய செல்வம். ஸோ இந்த பதிவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தாய் கிழவிங்கிற படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஆனந்தமாக அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். நிச்சயமாய் நல்லது நடக்கும். இன்னும் நிறையா பஞ்ச் டயலாக்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஆனால் அது டக்குன்னு சொல்ல வரல. அதனால் மறுபடியும் அது வாய்ப்பு இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கலாக உங்களுக்காக பதிவு செய்கிறேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இதை போய் பாருங்கள். பணம் பெருக்கி செல்வ செழிப்போடு ஒற்றுமையாய் ஆனந்தமாய் தெய்வீகர்களுடன் வாழுங்கள். வாழ்க பணமுடன்.